children, இன்னைக்கு 9th Maths Chapter 1 Set Languageல Exercise 1.4ல second sum பாருங்க. Test for commutative property of union and intersection of the set. Okay, இங்க commutative propertyனா A and B ரெண்டு எலமெண்ட் இருக்கும். இதில் union அப்படின்னா A union B, intersection அப்படின்னா A intersection B. ஓகே, இப்போ நம்ம commutative property ஃபார்முலா என்ன? A union B equal to B union A. ஓகே, ஸோ இதில் நம்ம இதை சாட்டிஸ்ஃபைட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன செட்டு கொடுத்துருக்காங்க? P and Q. என்ன கொடுத்துருக்காங்க? X such that X is a real numbers between 2 and 7. 2 and 7க்கு in between numbers என்ன இருக்குது? 3 இருக்குது, 4, 5 and 6. இதை ஒரு செட்டாக P செட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் X such that X is a real rational numbers between 2 and, இங்கே பாரு, ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் ரூட் இல்லாத நம்பர். எப்படி சொல்கிறேன்? இப்போ பாருங்கள், ரூட் 3க்கு ரூட் கிடையாது, ரூட் 4க்கு ரூட் இருக்குது. எப்படி எழுதுவீங்க? ரூட் 4 ரூட்குள்ள 2 into 2. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ ரூட் 4ன்றது வராது. ஓகே, இப்போ ரேஷனல் நம்பர் அப்படின்னா ரூட்குள்ளே இருக்கணும், பட் அந்த நம்பருக்கு ரூட் இருக்கக்கூடாது, ரூட் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ரூட் 3, ரூட் 4 வராது, ரூட் 5, ரூட் 6. ஓகே, இது இந்த 3 டேர்ம்ஸும் க்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க சொல்யூஷன் படி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட்டுக்கு P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P. ஓகேவா? இது ஒரு ஃபார்மெட்டாக எடுத்துக்கிறோம். இங்கே P என்னது? 3, 4, 5, 6 அண்ட் Q செட் இது ரூட் 3, ரூட் 5, ரூட் 6. இப்போ எழுதலாம் LHS வந்து P யூனியன் Q. யூனியனை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுங்க. 3, 4, 5, 6 செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஒரே செட்டுக்குள்ளே எல்லா டேர்ம்ஸும் எழுதுங்க. P and Q டேர்ம்ஸும் எழுதுங்க. ஓகேவா? அண்ட் ரூட் 6 ஒரு டேர்ம்ஸ்குள்ளே எழுதியாச்சு, செட் ப்ராக்கெட் போட்டாச்சு. அதுக்கடுத்து LHS RHS எழுதுங்க. Q யூனியன் P. Q டேர்ம்ஸ் எங்கே இருக்குது? ரூட் 3, ரூட் 5, ரூட் 6 அண்ட் தென் 3, 4, 5, 6 இது எல்லாமே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியாச்சு. பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே டேர்ம்ஸ் தானே இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஃப்ரம் P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P, இட் இஸ் வெரிஃபைட் தட் யூனியன் ஆஃப் செட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். இன்டர்செக்ஷனுக்கு now we can write for intersection, அதாவது P intersection Q equal to Q intersection P. இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எழுதியாச்சு. யூனா ரெண்டு செட்டி ஒரே ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் எழுதணும், இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறது எழுதணும். ஸோ ஃபஸ்ட் வி ஹவ் ரைட் த செட் P equal to 3, 4, 5, 6 அண்ட் Q செட் வந்து ரூட் ஆஃப் 3, ரூட் 5, ரூட் 6. ஓகே, இப்போ LHS எடுத்துக்கலாம். P intersection Q ரெண்டுக்கு காமனாக ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கா? இல்லை, பிகாஸ் இது ரியல் நம்பர்ஸ், இது ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ காமன் டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ வி ஹவ் புட் எம்டி ப்ராக்கெட். ஓகே, நல் செட்டுன்னு எழுதும். இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? உள்ள நல் செட், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது RHS எடுத்துக்கோங்க. Q இன்டர்செக்ஷன் P. இப்போ Qவும் Pயும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போயும் ஏதாவது சேம் நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள், காமன் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, பிகாஸ் இங்கே ரூட்டில் இருக்குது, இது ரேஷனல் ரியல் நம்பர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன டேர்ம்ஸ் கிடையாது, காமன் டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ அகெயின் இங்கே நல் செட்டு தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, P intersection Qவும் Q intersection Pயும் ஒரே மாதிரி ஆன்சர் தான் இருக்குது. இட் இஸ் வெரிஃபை தட் த இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் செட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? இந்த செட் வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு வி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.